ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜிட்டல் ஐடியாஸ் தமிழ். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, கண்டென்ட் கிரியேட்டருக்கு தேவையான டாப் 10 ஃப்ரீ வெப்சைட்ஸை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கிற பட்சத்தில் நம்மளுக்கு என்னென்ன வெப்சைட் தேவைப்படும், ஸோ அது எந்தெந்த ஃப்ரீ ரிசோர்ஸ் கொடுக்குறாங்க, அதை நம்ம அதை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டாப் 10 ஃப்ரீ வெப்சைட்ஸ் ஃபார் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன்று கேன்வா, நெக்ஸ்ட் வந்து ஆன்சர் தி பப்ளிக், நெக்ஸ்ட் கூகுள் ட்ரெண்ட்ஸ், Unsplash, InShot, Copy.ai, Pixels, Riverside, Buffer, CoSchedule. ஓகேங்களா? இதை பற்றி நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் கேன்வா பார்க்கலாம். கேன்வா வந்து ஒரு அமேசிங்கான டூல் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம யூனிக்கான இமேஜஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். லைக் நான் காமிக்கிறேன் பாருங்கள். கிரியேட் டிசைன் கிளிக் பண்ணால் போதும். canva.com அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே வந்தால் என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க பாருங்கள். யூடியூப் தம்ப்நெயில், இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுக்கான இமேஜ் எப்படி ரெடி பண்ணலாம், லிங்க்டின் போஸ்ட்டுக்கு, ப்ரெசன்டேஷனுக்கு, ஃபேஸ்புக் போஸ்ட்டுக்கு, யூடியூப் பேனருக்கு, பின்ட்ரெஸ்ட்டுக்கு, ட்விட்டர் போஸ்ட்டுக்கு, ஃபேஸ்புக் கவருக்கு, அது இங்கே என்னென்ன இது கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ், வீடியோ எடிட்டர் ஆப்ஷன் இருக்குது. யூடியூப் வீடியோ எடிட்டர் தனி ஆப்ஷன் இருக்குது. ஃபோட்டோ எடிட்டர், ஃபோட்டோ காலேஜஸ், பேக்ரவுண்ட் ரிமூவர், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. அஸ் எ கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கிறீங்கன்னா இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஒரு சோஷியல் மீடியாவில் நீங்கள் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறீங்களா, இல்லை ஒரு யூடியூப்பில் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறீங்களா, இல்லை யூடியூப் ஷார்ட்ஸ்க்கு வீடியோ கிரியேட் பண்ணுறீங்க. ஸோ அப்போது நீங்கள் இந்த மாதிரி டூலெல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தா உங்களுக்கு ஒன்றும் ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஆன்சர் தி பப்ளிக். ஆன்சர் பப்ளிக் பொறுத்தவரையிலும் நம்மளுக்கு இதில் தேவையான டாபிக்ஸ் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் இன்னைக்கு பாருங்கள், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு இது கொடுக்குறேன், ஒரு டாபிக். அதில் என்னென்ன டாபிக் இருக்குதுன்னு எல்லாம் டிஸ்பிளே ஆகும். சர்ச் வேர்ல்டு வைடு போட்டு பார்க்கலாம். யுனைடெட் ஸ்டேட்ஸில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லோட் ஆகின்னு இருக்குது. ஸோ நம்ம ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன இருக்குதுன்னு எல்லாமே காமிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது என்னென்ன ட்ரெண்டிங் வேர்ட்ஸு, விச் டிஜிட்டல் மார்க்கெட் இஸ் ஹையஸ்ட் ப்ரைடு, விச் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாப் பேஸ் தி மோஸ்ட், விச் டிஜிட்டல் இஸ் பெஸ்ட், விச் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஒரிஜினேட்டட் 1970s, வாட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூ, வாட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா சேவ் இமேஜ்னு கொடுத்தீங்கன்னா இங்கே நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி நம்மளுக்கான இமேஜை நம்ம சேவ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதில் எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ கண்டென்ட் கிரியேட்டராக சொல்ல இந்த மாதிரி மல்டிபிள் கொஸ்டின்ஸை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு அதுலேருந்து ஸ்பெசிஃபிக்கான டாபிக் எடுத்து எழுதலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு பெஸ்ட்டான டூல், ஆன்சர் தி பப்ளிக். நெக்ஸ்ட் வந்து கூகுள் ட்ரெண்ட்ஸ். கூகுள் ட்ரெண்ட்ஸ் பொறுத்தவரையிலும் இப்போ கரண்ட் ட்ரெண்டில் என்ன இருக்குது அதோட பர்சன்டேஜ் என்னன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் நான் சேமி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு டைப் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டைப் பண்ணால் பாஸ்ட் டே அதோட பாஸ்ட் டே நேத்தோட வேல்யூவே 32% இந்தியாவில். அடுத்தது ஃபார் லாஸ்ட் 7 days போட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? லாஸ்ட் 7 days அதோட வேல்யூ எப்படி இருக்குது பாருங்கள். ஏறி ஏறி இறங்கி இருக்குது. ஓகேங்களா? லாஸ்ட் 30 days பாருங்கள், வேல்யூ எப்படி பீக்கில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கீழே வரல, அபோவ் 50லேயே இருக்குது பாருங்கள். ஸோ இது ரொம்ப வேல்யூவான நீச் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம கூகுள் ட்ரெண்ட்ஸில் எது இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குது, அதோட பர்சன்டேஜ் என்ன, டே டு டே அது எப்படி இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ நம்ம இங்கே ஆல் கேட்டகரிஸ் இருக்குது, கேட்டகரியை நம்ம செலக்ட் பண்ணினும் பண்ணலாம். லைக் என்ன கண்ட்ரி வேணுமோ அந்த கண்ட்ரிக்கு நம்ம சூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இங்கே ப்ளஸ் கம்பேரும் பண்ணி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இதை பண்ணிவிட்டு நம்ம ரிப்போர்ட்டும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன்று அன்ஸ்பிளாஷ் வந்து ஒரு இந்த வெப்சைட் மோஸ்ட்டாக இமேஜஸ் ஃபுல்லாக இருக்கிற வெப்சைட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெப்சைட் மூலயமா நம்ம நிறைய இமேஜஸை நம்ம எழுதுகிற சோஷியல் மீடியா போஸ்ட்டுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
லைக் சிலது இமேஜஸ்லாம் பே பண்ணுற மாதிரி இருக்கும், ஸ்டாக் இமேஜஸ். சில இமேஜஸ்லாம் ஃப்ரீயாகவே அவங்க பே பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டைப் பண்ணுறேன், மார்க்கெட்டிங்னு ஒரு வார்த்தைக்கு டைப் பண்ணுறேன், ஓகேங்களா? மார்க்கெட்டிங் டைப் பண்ணோடனே எத்தனை இமேஜஸ் வருது பாருங்கள். ஜஸ்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். போயிட்டு ஒரு டவுன்லோட் கொடுத்தா இதுக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இந்த மாதிரி எக்கச்சக்கமான இமேஜஸ், ஃப்ரீ இமேஜஸ் அவைலபிள் பண்ணுறாங்க. இதை தாண்டி உங்களுக்கு இன்னும் யூனிக்கான இமேஜஸ் வேணும்னா அதுக்கும் அவங்க அதுக்கும் அவங்க இது கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதுக்கு நீங்கள் பே பண்ணணும். ஸோ நான் மோஸ்ட்டாக எப்போவுமே ரெக்கமெண்ட் பண்ணுறது, எப்போவுமே முதல்ல இருக்கிற இமேஜஸ்லேயே நம்ம யூனிக்காக எடுத்து அதுக்கடுத்து நம்ம ரெவன்யூ நல்லா ஜென்ரேட் பண்ண சொல்ல பெய்டு இமேஜுக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? எடுத்தோன்னே எப்போவுமே பெய்டு இமேஜுக்கு போகக்கூடாது. நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் எந்தெந்த இமேஜ் சூட் ஆகும்னு, ஓகேங்களா? இது ஒரு பெஸ்ட்டான டூல் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இன்ஷாட் வந்து ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கட் ஓவர், ஆட்டோ கேப்ஷன், ஸ்பீட் கேவ், ட்ராக்கிங், இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் எப்படி ஒரு யூடியூப் ஷார்ட்ஸு, டிக்டாக்கு இந்த மாதிரி இதுக்கு நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து காப்பி.ஏஐயும் ஒரு அமேசான் பிளாட்ஃபார்ம் ஃப்ரெண்ட்ஸ். ஏஐ மார்க்கெட்டிங் ஓஎஸ். யூ செட் த ஸ்ட்ராட்டஜி, அவர் பிளாட்ஃபார்ம் brings it to life with speed, quality in your brand voice. Check out some popular use cases: creating content, generating demand, enriching system, translating languages. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். அவங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இது பண்ணுறாங்கன்னா, ஏஐ மார்க்கெட்டிங் ஓஎஸ், ஏஐ சேல்ஸ் ஓஎஸ், ஓகேங்களா? காப்பி.ஏஐ மூலயமா நம்ம நிறைய கண்டென்ட்ஸ் ஐடியா எடுத்துக்கலாம். லைக் நிறைய சோஷியல் மீடியா இமேஜுக்கும் இது பண்ணிக்கலாம். லைக் இதில் இமெயில் மார்க்கெட்டிங் இருக்குது, சோஷியல் மீடியா போஸ்ட்டுக்கு எப்படி ஒரு போஸ்ட் ரெடி பண்ணுறது, அதை பற்றியும் இதில் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பிக்சலும் ஒரு பெஸ்ட்டான டூல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டூல் பொறுத்தவரை இதுலேயும் எக்கச்சக்கமான யூனிக்கான இமேஜஸ் இருக்குது. அன்ஸ்பிளாஷ், பிக்சல்ஸ், இதெல்லாம் ஒரு டாப் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான யூனிக்கான இமேஜஸ் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இமேஜ் கொடுத்து ஃப்ரீ டவுன்லோடு இருக்குது. இது கிளிக் பண்ணால் ஃப்ரீ டவுன்லோட் ஆகும். அதே எடிட்டிங் கேன்வா ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இதை கிளிக் பண்ணால் அங்கே எடிட்டு கூட பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், கேன்வாவில், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ரிவர்ஸ் சைடு வந்து ஒரு பாப்புலரான டூல் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இல்லை என்னென்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். வீடியோ இன்ட்ரிவ்யூஸ், நம்ம ஒரு வீடியோ இன்ட்ரிவ்யூஸ் பண்ணலாம். சோஷியல் மீடியா கிளிப்ஸ் க்ரியேட் பண்ணலாம். டிரான்ஸ்கிரிப்ஷன், வெபினார்ஸ், வீடியோ மார்க்கெட்டிங், ஏஐ ஷோ நோட்ஸ், கேப்ஷன்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான இது கொடுத்துருக்குறாங்க. கடைசியாக போட்காஸ்ட் கூட நம்ம இதுலேருந்து பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இது ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுறவங்க ஷாப்பிஃபை, மைக்ரோசாஃப்ட், நெட்ஃப்ளிக்ஸ், இதெல்லாம் இவங்க இது ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இந்த மாதிரி எக்கச்சக்கமான யூனிக்கான வெப்சைட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங், டிரான்ஸ்கிரிபிங், எடிட்டிங், லைவ் ஸ்ட்ரீமிங், ஓகேங்களா? மேஜிக் ஆடியோ, மொபைல் ஆஸ் வெப்கேம், டெலிப்ரோமோட்டர், கேப்ஷன்ஸ், மீடியா போர்டு, அசன்ட் ரெக்கார்டர், ஓவர்லேஸ். கேப்ஷன்னா நான் பேசுகிறத அப்படியே ஒரு வேர்ட்ஸை கன்வெர்ட் பண்ணி நம்ம வீடியோவில் டிஸ்பிளே பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுவும் நல்ல யூனிக்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பஃபர்.காமும் ஒரு பாப்புலரான டூல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டூல் மூலயமா நம்ம இது க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்ம சோஷியல் மீடியாவுக்கு நம்ம கண்டென்ட் இங்கேருந்து க்ரியேட் பண்ணி நம்ம எல்லா பிளாட்ஃபார்முக்கு அட் அ டைமு நம்ம இது பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போது ஒரு போஸ்ட் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த சோஷியல் மீடியாவில் அக்கௌண்ட் இருக்குதோ அந்த சோஷியல் மீடியாவுக்கு நம்ம அந்த சோஷியல் மீடியா உங்கள் லிங்க்கை இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டா நீங்கள் இப்போ கொடுக்குற போஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக எல்லா சோஷியல் மீடியாவிலும் பப்ளிஷ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் ஷெடியூல் வச்சும் பண்ணலாம். லைக் 7 டேஸ்க்கு நீங்கள் ஷெடியூல் பண்ணிவிட்டு ஆட்டோமேஷன்லேயும் நீங்கள் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? பஃபர்.காமும் ஒரு பாப்புலரான டூல் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷாப்பிஃபை, டிக்டாக், யூடியூப், பின்ட்ரெஸ்ட், லிங்க்டின், கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல், ஓகேங்களா? எல்லாமே ஒரே இடத்துல சோஷியல் மீடியாவுக்கு ஏற்ற மாதிரி இந்த இது பண்ணுறது பஃபரில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கோஷெடியூல் ஒரு ஏஐ மார்க்கெட்டிங். இதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இது பண்ணுறாங்கன்னா சோஷியல் கேலண்டர், கண்டென்ட் கேலண்டர், ஏஜென்சி கேலண்டர், ஹையர் மை ஹெட்லைன் ஸ்டுடியோ, ஆக்ஷனபிள் மார்க்கெட்டிங் இன்ஸ்டியூட், மார்க்கெட்டிங் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க பாரு. சோஷியல் கேலண்டர்
சோஷியல் கேலண்டர் பொறுத்தவரையிலும் என்னென்ன இது கெட் டோட்டல் விசிபிலிட்டி ஆஃப் யுவர் சோஷியல் மீடியா ஸ்ட்ராட்டஜி. இப்போ ஒரு போஸ்ட் போடுறீங்கன்னா அந்த போஸ்ட்டில் எத்தனை பேர் பார்த்துருக்குறாங்க, எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்கிறாங்க, அது என்ன அதுக்கு அடுத்த ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணலாம், அதெல்லாம் இங்கே கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் சோஷியல் மீடியா கேலண்டரில். ஓகேங்களா? இதுலேயே அவங்க எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சோஷியல் கம்போசர், ஏஐ சோஷியல் அசிஸ்டன்ட், சோஷியல் மெசேஜ் ஆப்டிமைசேஷன், 500 ப்ளஸ் ஏஐ மார்க்கெட்டிங் ப்ரோமோட், கிரியேட் பர்ஃபெக்ட் சோஷியல் பப்ளிஷிங் ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கலாம். பெஸ்ட் டைம் ஷெட்யூலர். ஓகேங்களா? எந்த டைமுக்கு ஒரு சோஷியல் மீடியாவை போஸ்ட் பண்ணலாம், ஷெட்யூல் பண்ணி இது பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டாப் 10 ஃப்ரீ டூல்ஸ். இதுக்கு மேலே இன்னும் அட்வான்ஸாக போகுதுன்னா இதில் பெய்டு ஆப்ஷனும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது எப்போவுமே ஃப்ரீ டூல் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பெய்டு போங்க. எப்போவுமே ஃப்ரீயாக யூஸ் பண்ணக்கூடாது. முதல் பிகினிங் ஆஸ் எ பிகினர் அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் கெயின் ஆகணும்னா ஃப்ரீ யூஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து நீங்கள் க்ரோ ஆகணுன்னா கன்ஃபார்ம் பெய்டுக்கு போனால் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பெய்டில் இன்னும் மோர் அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? மோர் ஓவர் உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். வித்தின் 24 to 48 ஹவர்ஸ்க்குள்ளே நான் ரெஸ்பான்ஸ் பண்ண பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வேறு எந்த வீடியோ க்ரியேட் பண்ணலாம் அதை பற்றி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கேற்ற வீடியோ நான் க்ரியேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேறு எந்த ஐடியா வேணுனாலும் நீங்கள் என்கிட்ட தாராளமாக கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட மெயில் ஐடி கொடுக்குறேன், நீங்கள் பர்சனலாலும் மெயில் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வித்தின் 24 to 48 ஹவர்ஸ்க்குள்ளே நான் ரெஸ்பான்ஸ் பண்ண பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பை பாய்.